குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் கிராம நத்தம் இடத்துல யாரெல்லாம் வசிக்கிறீங்களோ அவங்க பட்டா கேட்டால் அதை அரசாங்கம் மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுவே ஒருவேளை அந்த இடத்த யாரும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அந்த இடத்த வந்து கிராம நத்தமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது தான் முழுசாக இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிராம நத்தம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தரப்பு வந்து வாதிடுது. 1905ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நில ஆக்கிரமிப்பு சட்டத்தில் இந்த கிராம நத்தம் அப்படிங்கிற ஒரு வகையும் அதுக்குள்ளே இருக்கிறதால அந்த நிலத்தை யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை வந்து உரிமை கொண்டாடினாங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த 1905ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க மறுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது என்ன நடக்குதுன்னா, வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 4-5 பேர் இந்த கேஸ் வந்து போடுறாங்க. அதாவது நாங்கள் 30 வருஷமா வசிக்கிறோம், 50 வருஷமா இருக்கும், அந்த இடத்த நாங்கள் முழு உபயோகத்தில் வச்சுட்டு வீடுலாம் கட்டியிருக்கோம், எனக்கு ஆனால் நாங்கள் பட்டா கேட்டால் கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த கிராமத்தை இடத்துக்கு அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் நிராகரிச்சதால ஐ மீன் கவர்மெண்ட்னா தாசில்தார், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர் யாரெல்லாம் அந்த லூப்பில் இருக்காங்களோ அவங்களாம் அதை நிராகரித்ததால் இவங்க ஃபைனலாக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அரசு தரப்பினுடைய வாதம். இதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தின் கீழ் அரசின் அதிகாரம் என்பது சட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த அரசோட அதிகாரம் என்னன்னா, ஒரு அரசாக இருக்கிறாங்களே அவங்களோட அதிகாரம் என்னன்னா, நில வருவாய் நிலுவைத் தொகையை வசூலிப்பதை தவிர அதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடந்த 1903ஆம் ஆண்டில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய முழுமையான அமர்வு இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ நிலம் கிராம நத்தமாக இருக்கிறதாலேயோ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நில ஆக்கிரமிப்பு சட்டம் அதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, நிலம் கிராம நத்தமாக இருக்கிறதால எங்களால் கொடுக்க முடியலன்னு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் கிராம நத்தமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாலோ அப்படி இல்லைனா உச்சவரம்புனா என்னன்னா, நாங்கள் ஒருத்தருக்கு 3 சென்ட் தான் எங்களால் அலாட் பண்ண முடியும், தாசில்தார்கிட்ட அவ்வளோதான் பவர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உச்சவரம்புகளை மேற்கோள் காட்டியோ பட்டா கோரும் நபர்களின் விண்ணப்பத்தை நிராகரிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நில உச்சவரம்பு அப்படிங்கிறது இந்த கிராம நத்தத்துக்கு எப்படி அமையுதுன்னா, ஒரு அன்ஆக்குபைடு லேண்ட், யாருமே வந்து யூஸ் பண்ணாத ஒரு லேண்ட், யாருமே கிளைம் பண்ணாத ஒரு லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு யாரும் பட்டா இல்லாத நபருக்கு இலவச பட்டா கொடுக்கும்போது தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்கள் 3 சென்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சார் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. தனிநபர்கள் பட்டா கோரும்போது என்ன செய்யணும்னா, அதில் குடியிருக்கின்றனரா அல்லது காலி நிலமாக உள்ளதா என்பதை மட்டுமே பரிசீலிக்க வேண்டும். கிராம நத்தம் நிலத்தில் யாரும் குடியிருக்காவிட்டால், இதை தெளிவாக பார்த்துக்கோங்க, கிராம நத்தம் நிலத்தில் யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம். அந்த நிலத்தை கிராம நத்த நிலம் காலியாக இருந்துச்சுன்னா அது யாரும் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது, அது அரசுக்கு தான் சொந்தம். சப்போஸ் அதில் குடியிருக்காங்கன்னா ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அரசு அகற்றலாம். இது தொடர்பாக நில நிர்வாக ஆணையர் 4 வாரத்தில் சுற்றறிக்கையை வெளியிடணும். இதுக்கு பற்றின தெளிவான இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியின் அடிப்படையில் 4 வாரத்துக்குள்ள ஒரு சுற்றறிக்கை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றறிக்கை வந்த உடனே நம்ம உங்களுக்கு அதுக்கான வீடியோவையும் அப்டேட் பண்ணி போடுவோம். அண்ட் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறத பாருங்க, அந்த இடத்துல குடியிருக்கின்றனரா அல்லது காலி நிலமா. ஒருவேளை நீங்கள் கிராம நத்தம் வைத்திருந்தால் அந்த கிராம நத்தத்தில் நீங்கள் குடியிருக்கணும். வெறும் காலியாக ஒரு கிராம நத்தத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு சார் இதுக்கு எனக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு உங்களால் கேட்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டும், வீடு கட்டி குடியிருக்கணும். ஸோ இந்த தீர்ப்பினுடைய நகலை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு முழுவதுமாக படிங்க. அது 72 பக்கம், இது ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கு நம்ம இந்த வீடியோவில். நீங்கள் தயவு செஞ்சு அந்த கேஸை முழுவதுமாக படிங்க. அதில் எந்த மாதிரியான அக்கேஷனில் இந்த முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட். இதில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் சார் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துருக்காங்க. பெட்டிஷனராக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, மருதமுத்து, ராஜேந்திரன், சுப்பிரமணி, இவங்க எல்லாருமே வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க. ரெஸ்பாண்டன்ட்ல யார் இருக்காங்க பாருங்க, கிருஷ்ணகிரியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், டிஆர்ஓ, கிருஷ்ணகிரியில் அந்த எந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அதனோட தாசில்தார். அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் போட்டதில் அதே மாதிரி அவங்களுடைய தாசில்தார், அந்த திருப்பூருடைய கலெக்டர்,
அடுத்து விஏஓ, அந்த எந்த கிராமமோ அதனோட விஏஓ, திருவண்ணாமலையிலேருந்து போட்டிருந்தாலும் திருவண்ணாமலை கலெக்டர், திருவண்ணாமலையுடைய டிஆர்ஓ அண்டு ரெவென்யூ டிவிஷன் ஆர்டிஓ, தாசில்தார், திருவண்ணாமலையுடைய தாசில்தார், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி மறுபடியும் திருப்பூர்லேருந்து இன்னொருத்தர் போட்டிருந்தாலும் அதுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் சம்மந்தப்பட்டவங்க, இந்த கேஸ் வேறு வேறு ஆளுங்க போட்டாங்க இல்லையா, இதனுடைய மொத்த சாராம்சம் ஒரே மாதிரி இருக்கிறதால கேஸு இவங்க 4 பேரோட கேஸையும் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரே டைமில் பரிசீலனைக்கு எடுத்து ஒரே கேஸாக வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 72 பக்கம் இருக்கும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக முழுவதுமாக உட்காந்து படிங்க. இந்த தீர்ப்பினுடைய மொத்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கும் வந்து ஹெல்ப் ஆகலாம். இதில் ஃபைனல் டைரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கேஸ்க்கும் நாங்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எல்லாருமே பட்டாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 3 சென்ட் தான் எனக்கு பவர் இருக்குது, நான் வந்து அதுக்கு மேலே இவங்க பட்டா கேட்குறதால கொடுக்க முடியாது அப்படின்னு தாசில்தார் சொல்லிட்டாருன்ட்டு அதுக்கு தான் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்ஓ அந்த ஆக்கிரமிப்பு ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்கிரமிப்பு ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்ஆக்குபைடு நத்தம் இல்லைன்னா நாட் ஃபார் ஆக்குபைடு நத்தம், இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து பட்டா வந்து விண்ணப்பிக்கும் போது இலவச பட்டா கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் 3 சென்ட்னு ஒரு லிமிட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களை யாராச்சும் கேட்டாங்கன்னா அந்த இடத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதில் குடியிருக்காங்களா இல்லையா, இதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர வேற எதையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் அதை பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 12 வாரத்திற்குள் இதற்கான அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்தே ஆக வேண்டும் அப்படின்னு தெளிவாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முழுவதுமாக படித்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும்னா அதுக்கான எந்த வீடியோ போடணுமோ அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பெரும்பாலும் அந்த வீடியோவையும் ரெடி பண்ணி போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் அனுப்புங்க. யாராவது ஒருத்தருக்காவது இது வந்து சரியான நேரத்தில் பயன்படுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.